அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் 32ஆவது வசனம். அவர்கள் ஜெபம் பண்ணின போது, அவர் ஜெபம் பண்ணின போது, நல்லா கவனிங்க, அவங்க ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவங்க 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 என்ன செய்ய ஜெபம் பண்ணும்போது அந்த கூடி இருந்த இடம் என்ன செஞ்சதான் அசைந்தது. அந்த அளவுக்கு தேவ பிரசனம், அந்த அளவுக்கு தேவையோட மகிமை இறங்கி வந்துச்சு. நம்ம ஜெபம் பண்ணும்போது ஏன் அந்த மகிமை வர மாட்டேங்குது, ஏன் இந்த பிரச்சனை இருக்கு, நமக்குள்ள ஒரு மனப்பாடு இல்லை. அவங்க என்ன செஞ்சாங்க பாருங்க. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார், ஒருத்தர் ரெண்டு பேர்ல விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும். அவங்க எப்படி இருந்தாங்க, அவங்களுக்கு என்ன இருந்தது பாருங்க, ஒரே இருதயமும் ஒரே மனமும் இருந்தார்கள். அதனாலதான் அவங்க கூடின இடம் என்ன இருந்துச்சு, அசைந்தது. ஒரே இருதயம் ஒரே மனது. நம்ம ஒருத்தர் பார்த்தா பேச மாட்டோம், நம்ம அப்படியே இருப்போம். இந்த மனசை நம்ம கட்டாயம் மாத்தினா தான் பரலோகத்துக்கு போக முடியும். நம்ம எண்ணங்கள் சிந்தனைகளை மாற்றி ஆண்டவரே இந்த அன்பின் ஆவி ஊற்றுமன்றவரையும் கேட்கணும். ஒரே இருதயம் ஒரே மன்னவர்கள். காட்சி ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை. போதும். அப்ப அவங்க என்ன செஞ்சாங்க, ஒருமனப்பட்டு ஒரே இருதயமுள்ளவராக இருந்தாங்க. அதனால அவங்க கூடிய இடம் என்னாச்சு, அசைந்தது. நமக்குள்ள அந்த அன்பு ஐக்கியம் உங்களால முடியலையா, ஏற்பாடு கேளுங்க. ஆண்டவரே அன்பின் ஆவி என் உள்ளத்தில் ஊற்றும். ரோமர் 5:5. அந்த அன்பின் ஆவி இல்லாட்டா நம்மளால் மற்றவங்களை நேசிக்க முடியாது, மற்றவங்கள ஒற்றுமை இருக்க முடியாது, மற்றவங்களோட ஐக்கியமா இருக்க முடியாது. வாசிங்க 5:5. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால், தேவ அன்பு நம்ம இருதயத்தில் ஊற்றப்படணும். அப்பதான் எல்லாரையும் நேசிக்க மனசு வரும், எல்லார்ட்டையும் அன்பா இருக்க மனசு வரும். இல்லாட்ட ஒருத்தர் நேசிப்போம், ஒருத்தர் நேசிக்க மாட்டோம். தேவ அன்பின் ஆவி நமக்குள்ள வந்துட்டாருன்னா நம்ம எல்லாரையும் நேசிக்க முடியும், சகோதர சிநேகத்தில் நிலைச்சிருக்க முடியும்.